தமிழ் சினிமாவில் தக் லைஃபுக்குன்னு ஒருத்தர் இருந்தார்னா, அவர் வந்து வேறு யாரும் கிடையாது. எம்.ஆர். ராதா சார் மட்டும்தான். ஸோ, அவர் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம். பீடி தீப்பெட்டியுடன் மேலே ஏறிய எம்.ஆர். ராதா. இதை விட சிறப்பாக யாரும் பாராட்டவே முடியாதுப்பா. தமிழ் சினிமாவில் இயக்குனர் திலகம் என்று போற்றப்படுவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இவர் சினிமாவில் இயக்குனராக ஆவதற்கு முன்பு நாடகங்களை எழுதி கொண்டிருந்தார். தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனைகளுடன் பல கருத்துக்களை கூறி நடித்து வந்த நடிகர் எம்.ஆர். ராதா தனது நடிப்பின் மூலம் இன்றும் நிலைத்திருக்கும் நிலையில் அவர் ஒரு இயக்குனரின் நாடகத்திற்காக சென்று அங்கு பீடி சிகரெட் தீப்பெட்டியுடன் மேடையில் ஏறி பேசியுள்ளார். ஏன் தெரியுமா? தமிழ் சினிமாவின் இயக்குனர் திலகம் என்று போற்றப்படுவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இவர் சினிமாவில் இயக்குனராக ஆவதற்கு முன்பு நாடகங்கள் எழுதி கொண்டிருந்தார். அந்த வகையிலே கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எழுதிய எழுத்தாளன் என்ற நாடகத்தை தனது சக்தி நாடக சபா மூலமாக நடத்துவதற்கு N.A. நடராஜன் என்பவர் அனுமதி பெறுவதாக சந்தித்துள்ளார். அவர் அனுமதி கேட்டவுடன் பெருந்தன்மையாக ஒப்புக்கொண்ட கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் நாடகம் நடைபெறும் அரங்கத்திலும் தனது பங்களிப்பை கொடுத்து வந்துள்ளார். இந்த நாடகம் பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் ஒரு நாள் யாரும் எதிர்பாராத வகையில் நடிகர் எம்.ஆர். ராதா இந்த நாடகத்தை பார்க்க வந்துள்ளார். இவர் வந்ததை தெரிந்து கொண்ட N.A. நடராஜன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இருவரும் மகிழ்ந்த மகிழ்ச்சியில் இருந்தது. மேலும் நாடகம் முடிந்தவுடன் அவரை அழைத்து நாடகத்தை பற்றி பேச சொல்வோமா என நாம் கேட்டுக்கொண்டால் அவர் பேசுவாரா என்று இருவருமே யோசித்து கொண்டிருந்த போது நாடகம் முடிந்தவுடன் பேசுவதற்கு அனுமதி கேட்டு எம்.ஆர். ராதாவை ஒருவரை அனுப்பியுள்ளார். இந்த நபர் வந்து எம்.ஆர். ராதா பேச ஆசைப்படுகிறார் என்று சொன்னதும் இவர்கள் இருவரும் மேலும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாடகம் முடிந்த பின்பு பேசுவதற்காக மேடையேறிய எம்.ஆர். ராதா ஒரு கையில் பீடி ஒரு கையில் தீப்பெட்டியுடன் பேசத் தொடங்கியுள்ளார். இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் பேசத் தொடங்கிய எம்.ஆர். ராதா, இந்த நாடகத்தை தொடங்கும் போது பீடி பிடிக்கலாம் என்று எடுத்தேன். ஆனால் நாடகம் விறுவிறுப்பாக சென்றதால் கடைசி வரை இந்த பீடியை என்னால் பிடிக்க முடியவில்லை. இதை விட இந்த நாடகத்தை பற்றி நான் என்ன சொல்லிவிட முடியும் என்று கூறியுள்ளார். அனைவரையும் கவர்ந்தும் உள்ளார். நாடகம் முடிந்த ஒரு சில நாட்கள் கழித்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை தேடி N.S. கிருஷ்ணன் அவரது வீட்டுக்கு வந்துள்ளார். இப்போது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வீட்டில் இல்லாதால் அவர் வந்தவுடன் எனக்கு ஃபோன் செய்ய சொல் என்று தனது விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் N.S. கிருஷ்ணன் வீட்டுக்கு செல்ல, உன் எழுத்தாளர் நாடகம் சிறப்பாக இருந்தது என்று எம்.ஆர். ராதா உன்னை பற்றித்தான் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார். அவன் எல்லோரையும் திட்டி விடுவான், அதிகம் பாராட்ட மாட்டான். ஆனால் உன்னை பாராட்டியிருக்கிறான். அதனால் நான் அந்த எழுத்தாளர் நாடகத்தை என் வாயால் பாடிக்க சொல்லி கேட்கலாம் என்று வர சொன்னேன் என்று சொல்ல கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அதன் பிறகு சினிமாவில் இயக்குநராக மாறிய அவர் இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்பட்ட நிலையில் பலர் வெற்றி படங்களை கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஒரு தக் லைஃப் மன்னன் தான் வந்து அது வந்து நம்ம வேறு யாரையும் சொல்ல முடியாது, எம்.ஆர். ராதா சார் மட்டும்தான் சொல்ல முடியும். பாருங்களேன், பீடிஸ் வந்து தீப்பெட்டியோடு வந்து மேடை ஏறிட்டு அதை வந்து எவ்வளோ அழகாக வந்து தக் லைஃப் கொடுத்துருக்காருன்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு தக் லைஃப்கே வந்து தக் லைஃப் கொடுக்குறவர் தாங்க வந்து எம்.ஆர். ராதா சார். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு வந்து பயங்கர மோட்டிவேட் ஆகி டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.